பொன்னி என்ன பண்ணுறாங்க, அந்த சைடாக வராங்க. பார்த்தா கரெக்டாக வந்து பவானியோட ரூம் வந்து திறந்துருக்கு. எப்படி நம்ம அந்த ஃபோட்டோ கேட்டாங்களே, எப்படியாவது வந்து அந்த ஃபோட்டோவை வந்து அவங்களோட ஃபோட்டோவை நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டோட ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. சரி இப்போ யாரும் இல்லை, அவங்க ரூமில் போய்ட்டு நம்ம தேடி அந்த ஃபோட்டோஸோ வீடியோஸ் எதாவது இருந்தால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொன்னி வந்து தேட போகிறாங்க. வந்து அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து, ஓ இந்த ரூமில் தான் இருக்கியா, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு வெளியே தாப்பால் போட்டுடுறாங்க. உன்னை பொண்ணி தட்டி தட்டி பார்க்குறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அடுத்து வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாதபோது இந்த மாதிரி வேலை பண்ணுறா, இவளை கையும் களவும் பிடிச்சி எல்லாம் முன்னாடி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து சொல்கிறாங்க சுந்தரம் கிட்ட. சுந்தரமும் எல்லாரையும் கூப்பிட்டுறாரு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, கதவை திறந்து பார்க்குறாங்க. பொண்ணி அங்கே இருக்காங்க. பொண்ணி பார்த்தீங்களா அதிர்ச்சடினா, அப்போது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறியா, திருட்டு வேலைலாம் அப்படின்னு கேட்குறாங்க. யார் திருட்டு வேலை பண்ணுறா, நான் ரூமில் இப்படி சும்மா தான் வந்தேன், அதுக்குள்ளேயுமே இந்த பிரீத்தி வந்து கதவை சாத்திட்டு போயிட்டா, இவ இஷ்டத்துக்கும் பண்ணதுக்கு நானா பொறுப்பு, பத்தாதுனே இந்த ரூமில் வந்து நான் இருக்கணும்னு எனக்குலாம் தலையெழுத்தா, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க எல்லாருமே. வேணுதான் பண்ணா, ஏதோ எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சுந்தரம் ஓவராக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. பிரீத்தி வந்து ஆமாம்மா வேணும் தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற சக்தி, நிறுத்துறீங்களா எல்லாரும் அப்படின்றாங்க. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ வந்து பொன்னி வந்து எந்த ரூமுக்கு போனால் இப்போ என்ன பிரச்சனை, இப்போ நம்ம வீட்டில் இருக்க ரூமுக்கு தானே போயிருக்கா, இதில் என்ன பிரச்சனை, உங்கள் எல்லாருக்கும் பொண்ணு எல்லா ரூமுக்கு போகிறதுக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ கூட யாரும் இல்லாமல் அவள் எப்படி அந்த ரூமுக்கு போகலாம், இங்கே பாருங்கள் அவள் யாரும் இல்லாத போது தனியாக அந்த ரூமுக்கு போகிறத யார் பார்த்தா அப்படின்னு பிரீத்தி தான் பார்த்தா, என்கிட்ட சொன்னா அப்படி சுந்தரம் போட்டு கொடுக்குறாரு. உடனே பிரீத்தி வந்து ஐயோ நம்மளை போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் பார்த்தேன். சரி நீ பார்த்துட்டு என்ன பண்ண அப்படின்னு, நான் ஒன்றும் பண்ணல, இல்லை அவள் வந்து ரூமை பூட்டிட்டா அவள் பாட்டுன்னு போயிட்டா அப்படின்னு நான் தட்டி பார்க்குறேன், வேணும்னு இப்படி பண்ணா அப்படின்னு. நீ எதுக்கு பிரீத்தி ரூமை பூட்டின, பின்னே எல்லாருக்கும் தெரிய வேணாவா அவள் அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு, நீ ரூமை பூட்டினதால தானே பொண்ணு வெளியே வர முடியல, ரூமை பூட்ட அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அது வந்து பிரீத்தி செமையாக டென்ஷனாங்க. என்ன சக்தி என்னை கார்னர் பண்ணுறியா, வேறு என்ன பண்ணுவாங்க, நீ யார் ரூமை பூட்டுறதுக்கு, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற, பொண்ணு எல்லா ரூமுக்கு போவா வருவா, அவளுக்கு எல்லா உரிமையும் எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னும் போது அவள் எந்த ரூமுக்கு போனால் உனக்கு என்ன வந்தது, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற, வேணும்னு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு பிரீத்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே ஜெயா வந்து இங்கே பாரு சக்தி, அவள் போனது தப்பு தானே, அதுக்கு தானே பிரீத்தி பண்ண, அதுக்காக ரூமில் வச்சு போட்டுவாள் அவள், இதெல்லாம் தப்புன்னு தெரியலையாம்மா உங்களுக்கு, இதுக்கு வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நானும் பிரீத்தியே என்னமோ நினச்சேன், ஆனால் அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இப்போ தான் தெரிய வருது, இப்போ தான் பிரீத்தியோட உண்மையான முகம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அது கேட்டு பிரீத்தி சக்தி அப்படின்றாங்க, இங்கே பார் பிரீத்தி நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இவ என்ன விஷயமா ரூமுக்கு போனான்னு முதல்ல கேட்கல யாருமே, கேட்டால் தானே உண்மை என்னன்னு தெரியும், அதுவும் பத்தாதுன்னு இந்த ரூமுக்கெல்லாம் அவள் சாதாரணமாக வந்திருப்பா, ஏன் நம்ம குழந்தைய பார்க்க கூட வந்திருப்பா, இல்லை ஏதாவது சொல்ல வந்திருப்பா, இல்லை இங்கே வேறு எதுக்காக கூட வந்திருப்பா, அப்போ கூட இந்த வீட்டில் எந்த ரூம்லேயும் அவள் போகலாமே, இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, அதுக்காக அவளை குற்றவாளி மாதிரி எல்லோரும் வந்து பேசுவீங்களா, என்ன வேணாலும் பேசுவீங்க, அவளை நான் கேள்வி கேட்க யாரும் இல்லை நினச்சிக்கிறேன், இந்த சக்தி இருக்கேன் நான் விடவே மாட்டேன், அவளை ஏதாவது சொன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் பொண்ணி எப்படி யோசிக்கிறேன், பொண்ணி நீ பொண்ணி அப்படின்னு, டே அது வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜெயா சொல்ல வராங்க. அமைதியாக இருங்கம்மா, சும்மா பொண்ணியை பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, இந்த பிரீத்தி இப்படி தான் பண்ணுறா, மாமாவும் இப்படி தான் பண்ணுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், பொண்ணியை வந்து கேள்வி கேட்டால் யாரும் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் இருக்கம்மா பொண்ணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்து பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்படி நடந்துச்சு, எப்படியாவது பொண்ணியை போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேனே, அவளை எப்படியா ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா இந்த சக்தி ரொம்ப தான் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் வந்து பிரீத்தியும் டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து பொண்ணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரசேகரும் வந்து வராறாங்க. வந்து கேட்குறாரு, என்னம்மா பொண்ணி அங்கே எதுக்கு போன திடீர்னு அப்படின்னு. சாரி மாமா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்கு சங்கடமாயிடுச்சு, சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை மாமா அவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோஸ் எனக்கு வேணும் மாமா, அதனால தான் நான் போனேன் தேடுறதுக்காக, ஆனால் கரெக்டாக அந்த டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, சரிம்மா அவங்க ஃபோட்டோ தானே வேணும், நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் சண்முகம், இங்கே பாரு அவங்களோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதாவது இருந்தால் பொண்ணிக்கிட்ட கொடுத்துரு, அவள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்றாங்க. பொண்ணு என்கிட்ட கேட்டுருக்கலாமே பொண்ணி, தேவையில்லாமல் எதுக்கு அவங்க ரூமுக்குலாம் போயிட்டு அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி தேடுறதுன்னு தெரில, அதனால தான் நான் வந்து அங்கே ஏதாவது ஃபோட்டோ இருக்குமான்னு பார்க்க போனேன், ஆனால் இந்த மாதிரி பிரீத்தி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, பிரீத்தி வேணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, தொடர்ந்து வந்து உன்னை தொல்லை கொடுத்துட்டே இருக்கா, ஏன்னா இந்த வீட்டை விட்டு நீ போகணுன்னு அவள் விரும்புகிறா, அவள் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு தான் சக்தி அவளை ஒதுக்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா சக்தியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, பார்த்தல உனக்கு ஒன்றுனா சக்தி எப்படி துடிக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சக்தி மேலே கருணை வைமா அப்படின்னோடனே பொண்ணு யோசிக்கிறாங்க. இது முடியுது.